பேசுறா. அந்த பிள்ளை எத்தனை ஃபோன் பண்ணிட்டு இருக்கு, பேசுறா. என்னடா எப்படி பண்றான்? ஹலோ, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் டல்லா பேசுற? இல்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி. டேய் நில்றா. அந்த பிள்ளை பாவண்டாமா பிள்ளை. ஏன்டா இப்படி எல்லாம் கோபப்படுற? அவன் வேற என்னடா பண்ணுவான்? தலைவன் ஒருத்தனை நம்பணும். இப்ப அவனே இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். வேற எந்த மூஞ்சி வச்சு பேசுவான்? பெருசா சவால்லாம் விட்டு வந்தோம். இப்ப என்னடா பண்ண போறோம்? தொலைச்ச இடத்துல தானே தேடணும். இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடணும். நிச்சயமா பணத்தோட தான் போறோம். விளையும் பயிர் முளையிலங்கிறது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பங்க்சுவாலிட்டிங்கிறீங்க? 3னா 2:30க்கு வந்துடுறான், 2:30னா 1:30க்கு வந்துடுறான். அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டியை கீப்பா பண்றேன். கதை சொன்னா பாருங்க, நானே 3 நாள் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தேன். இந்த வர சொல்றேன் மகா கட்டிக்காரு. ரொம்ப நல்லவன். பாப்பா வரட்டும் அவ. ஹாய் சார், ஜெகன். வாங்க உட்காருங்க. ஓகே. எஸ் சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? எதுக்கு தம்பி ஆஃப் பண்ணணும்? ஏதாவது நாய்ஸ் கேட்டா வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும் சார். அப்படியா தம்பி? ஆமா சார். செல்ல கொஞ்சம் மியூட் போடுங்க சார். நான் இருக்கணுமா போணுமா தம்பி? சரி சார், அதுக்கு இல்ல. அது அப்படி என்ன பண்றியப்பா? செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எனக்கு நிறைய கால்ஸ் வரும் சார், அதான் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்க தம்பி. டைட்டில் வந்து உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. ரொம்ப வில்லங்கமான டைட்டிலா இருக்கு. நெகட்டிவ் தான் இப்ப ட்ரெண்ட். நீ வேற ஏதாவது காமெடி இருந்தா அவன்கிட்ட சொல்லு. என்ன மாதிரி யூத்ல சொல்லாத. நல்ல மாஸ் கதையா சொல்லுப்பா. ஓகே சார். இப்போ உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதை சார். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்கிரிப்ட் சார். டைட்டிலே வந்து பவர் ஸ்டாரின் கோடாலி. கரெக்ட். பவர் ஸ்டாருங்கற கோடாலிங்கற. ஓகே டன். ஹீரோக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா. ஒரே அப்பா ஒரே அம்மாவா? நல்ல சென்டிமெண்ட்ல. சொல்லு. உங்கள மாதிரியே ரொம்ப அழகான ஒரே தங்கச்சி சார். உங்க அப்பா கேரக்டர் லைட்டா ஜொல்லு பார்ட்டி சார், உமனைசர். சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு, ஏத்து வீட்டுல இருக்கிற இன்னொருத்தன் பொண்டாட்டிய நைஸா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு ஓடியே போயிட்டாரு. ஓடிட்டானா? ஓடிட்டான். உங்க அம்மா ஒன்னும் சாதாரண லேடி இல்ல சார், போல்டு லேடி. எடுத்தாங்க ரிவெஞ்ச். கொப்பா ஒருத்திய கூட்டு வந்தாங்களே சார், அந்த கேரக்டர். அவங்களோட புருஷனை உங்க அம்மா கரெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அவங்கள எஸ்கேப். நீங்க உங்க தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க சார். தங்கச்சி கேரக்டர் ஒன்னும் வீக் இல்ல சார். அவ என்ன நினைச்சா, 50 வயசுல எங்க அம்மாக்கே இவ்வளவு மார்க்கெட் இருக்கிறப்போ எனக்கு இருக்காதா? சரி, இந்த வீட்டுக்கெல்லாம் கேபிள் கொடுப்பான்ல சார், உங்க தங்கச்சியும் ரிவெஞ்சா அந்த கேபிள் காரனை கூட்டு விட்டாரு. ஓடிட்டாளா? போட்ட. இப்ப நான் யார் கூட ஓடி போறேன்? அது அங்கதான் சார் ட்விஸ்டே வச்சிருக்கேன். கதைப்படி ஹீரோ கேரக்டரா இருக்கிற நீங்க ஒரு திருநங்கை சார். கிளைமேக்ஸ் கட்டுருங்க சார். சொல்லு. 3 பேரும் ஓடி போயிட்டு உங்களை முச்சத்தில் நிறுத்திட்டாங்க. நீங்க ஒன்னும் சும்மா இல்ல, வாங்க நீங்க ஒரு கோடாலிய. அதான் டைட்டில். ஓடி போன உங்க ஒப்பனை, ஓடி போன உங்க அம்மாவை, ஓடி போன உங்க தங்கச்சிய 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு 3 பேரையும் வெட்டி கொல்றீங்க சார். இதுதான் கிளைமேக்ஸ். 3 பேரை வெட்ட மாட்டேன்டா. முதல்ல உன்னை வெட்டிட்டு உன்னை கூட்டு வந்தா மாதிரி தர. அவனை தம்பி அசத்திருப்பானே. கொய்யால சூப்பரா சொல்லிருப்பானே. சொன்னா எல்லாத்தையும் சொன்னா. என்ன பார்வை விகாரமா இருக்கு. என்னண்ணே கண்ணாடிய வாயில வச்சிருக்கீங்க? சும்மா வச்சா கொடைஞ்சு கோர்த்து விட்டான்டா. நல்லா தானே கதை சொல்லிருப்பேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. குத்துறாடா வாயில. ரொம்ப அடிச்சிட்டானா? நீங்க காட்டுங்க. இந்த வர்றா. ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகும் முதல்ல. தம்பி நான் இருக்கனே, உன்னை நான் பாத்துக்கறேனே. எப்படி பாப்பா? நீ இந்த அசிஸ்டன்ட் ஆச்சா பைசா கேட்க வா. இப்போ ஒரு 300 ரூபாய் கொடுங்கண்ணே. ஒரு கோட் அடிச்சிட்டு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆக்கிறேனே. மார்னிங் 6 மணிக்கு மகேஷ் பாபு பார்க்க போறேன் ஃளைட்ல. ஹைதராபாத்துக்குண்ணே. தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபு. பாருடா. ப்ளீஸ் பாக்குறேண்ணே, அசத்துறேண்ணே. அண்ணனுக்கா ஒண்ணு செய்யு. இதே கதையை போய் சொல்லு. அண்ணா கதை சொல்றேன், கமிட் ஆவறேன். தம்பி உங்களுக்கு வீடு கார்லாம் வாங்கி தரேண்ணே. போயிட்டு ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணே. நன்றிண்ணே, வரேண்ணே. போடா. யாரு வாங்க வர பங்களா வாங்க வர. என் வேலையை கட்டுறேன்.
பேசணும்டா. ஏன் இந்த நாக்கு தானே மாத்தி மாத்தி பேசுச்சு. என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? மாத்தி மாத்தி பேசாட்டி மாசம் மாசம் எனக்கு அப்புறம் பணம் வரும். 30 வருஷமா அப்படித்தானே பேசிக்கிட்டு கிடக்கேன். என்ன ஏன்டா கடத்துனீங்க? நீ தானே அவனுக்கு கிட்னி இல்லையா? உன்னை தூக்குனா அவன் வருவான்ல. சத்தியமா வரமாட்டான். சனியை தொலைச்சேன்னு சந்தோஷமா இருப்பேன். ஆனா மதுரைக்காரங்க அறிவாளி நினைச்சா இவ்வளவு முட்டாளா இருக்கீங்களடா. அவரை தூக்கலாம் தான் நினைச்சோம். ரிஸ்க் அதிகம் தான். உங்களுக்கு பிளான் பண்ணோம். தம்பி அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. 10 பைசா தேராது ஊர்களுக்கு நிறைய ஐ, கட்டி. அப்படிலாம் போக முடியாது. வேற? பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க போய் எடுத்துக்கிறோம். அவன் பாக்குறதுக்கு தான் முட்டாள் மாதிரி இருப்பான். ஆனா மூலக்காரன். அதனாலதான் நான் இப்போ வரையும் அவனுக்கு வேலைக்காரன். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு வழி காட்டுங்க. சொல்றேன். நேரா எல்லாரும் ஜில் ஜில் ஒயினுக்கு போவோம். ஆளுக்கு 2 பேரை ஜில்லுன்னு குடிப்போம். நீங்க அப்படியே கோயம்பேடு போனீங்கன்னா பஸ் ரெடியா இருக்கும். நீங்க அப்படியே பஸ்ல ஏறி ஊருக்கு போயிருக்க. காசு இல்லாம ஊர் பக்கம் தலை காட்ட முடியாதுண்ணே. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறோண்ணே. அன்னைக்கு நாங்க பணம் எடுத்துட்டு வரோம். என்னென்ன சொன்னீங்க? இன்னைக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர், நாளைக்கு ப்ரொடியூசர் ஆக போறீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்களை தான் நம்பி இருக்கோம். எங்களெல்லாம் உங்க தம்பிங்களா நினைச்சீங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்து. அவன் பணத்தை திருப்பி தரமாட்டானப்பா. அண்ணே, அப்ப அவர்கிட்ட பணமே இல்லையா? பணம் நிறைய இருக்கு. அத உங்களுக்கு எப்படி தருவேன்? அப்ப இப்பதான் எடுப்பாரு. அவன் எடுக்கிறது வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து எடுப்பேன். ஒரு தடவை ரைடு வந்தப்ப 100 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு விடிய சிட்டியை சுத்தி விட்டு காலையில ஒன்றாந்து பத்திரமா கொடுத்தா 50 ரூபா கொடுக்குறேன் ஆட்டோல போய் சொல்லி தரத்திரத்தை விடியாமச்சு போய் பணத்தை வச்சுக்கிட்டு ஏனே ஆம்புலன்ஸ்ல சுத்தின? அப்பதான் ஏதோ அவசரமா போறாங்கன்னு சொல்லிவிட்டு சிஎம் வண்டி கூட கொஞ்சம் ஓரமா போக. நாளைக்கு ஐடி ரைடு வருது. நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கோம். அது எப்படி? நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே? அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே? அசிஸ்டன்ட் டைரக்டர் டியூட்டி என்னன்னு தெரியுமா? கண்டுனிட்டி ஒழுங்கா பாத்தியா? புனிடா, முண்டோ, முட்டாள், மடையா, கம்னாட்டி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சும்மாவா? அது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா? யோ, போயா. ஹீரோவே இன்னும் வரல. காஸ்டியூம் கொண்டு வந்துட்டான். காஸ்டியூம். ஹாய் ப்ரோ. How are you? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல. இப்போ எடுக்க போற ஷாட் என்ன தெரியுமா? சிகரெட் எடுத்து இப்படி போட்டு அப்படி பிடிக்கணும். யார் போடுறது? நீங்கதான். யார் பிடிக்கிறது? நீங்கதான். அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரியா? எஸ். ஒரு சூப்பர் ஸ்டார் நீ டுபாக்கோராச்சே. அப்பா சாருக்கு சிகரெட் கொடு. ரெடியா? நேரா டேக் போயிடலாமா? ஆக்ஷன். ஒன் மோர். ஆக்ஷன். Action! Cut! One more. Cut! One more. இது வரைக்கும் 6 பாக்கெட் சிகரெட் காலியா இருக்கு. அப்படி பார்க்க போகும்போது அந்த கம்பெனில ஒரு நாள் எடுத்தாங்க. இப்ப ஜெர்மன் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப தென்னை மரத்தை எடுத்துக்கங்க. சாலை சரியில்லைன்னா மழை பெய்யும். அதுக்காக ஏன்னா ஏன் சொல்றேன்னா என்னையா சொல்ல வர நீ? டேக்ல ஒன் மோர்னு கொள்றான். நீ பேசியே என்ன கொல்ற. இதுக்குதான் நான் டூக்கு போடலாம்னு சொல்றேன். காட். முட்டாள் அறிவட்டவனே. அவனை அடிக்க முடியாதுடா. அதான் உன்னை அடிக்கிறேன். என்ன அடிக்கிறீங்க? நான் உன்னை அடிக்கல. அவன் என்ன எடுப்பாடா? நீ வாஸ்டட் ஆடுறா. அடிச்சுக்கிட்டே போகடா. பின்னாடி டூப் ரெடியா இருக்க. அவனை வச்சு எடுக்க. தெய்வமே 6 படம் கிட்டு கொடுத்தவன் கரெக்டா துட்டு கொடுத்தவன். ஒரு சிகரெட்யாவது ஒழுங்கு அப்படி மத்ததுக்கெல்லாம் நான் டூப் போட்டுக்கிறேன். போட்டுக்க. ஆமா 1/2 மணி நேரம் பிரேக் விட சொல்லிடுவா. சொல்லு. சொல்லிடுவா. ட்ரைன் அப் பண்ணிடுவா. ஓகே. ஒரு 1/2 hour பிரேக் விட்டுறலாமா? யோ, இன்னும் ஒரு ஷாட் கூட இருக்குல. அதுக்குள்ள பிரேக்கா? எதையா பண்ணி தொலைங்க. டேய், அட என்னையா உன்னோட? ஓ ஏன் தெய்வமே போட்டு சம்பந்தமே இல்லாம சம்பந்தோட உங்களை கனெக்ஷன் பண்ணிருக்காங்கல்ல பத்திரிக்கையில. சம்பந்தப்படுத்தி எழுத சொல்லு. ஓகே. அப்புறம் முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கன்னட படத்துக்கு டேட்டு கேட்டிருக்காங்க. வாங்கி போடு. அதே தேதியில தெலுங்கு படத்துக்கும் கேட்டிருக்காங்க. என்ன செய்யலாம்? ரெண்டையும் புக் பண்ணு. தெய்வமே ஏதாவது போன் வந்துச்சா பாருங்க. காலையில இருந்து நீ என்ன போன் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த வந்துடுறப்பா. இது ஒரு நிமிஷம். இந்த வந்துடுறேன். யாருமே கூப்பிடல சார். சும்மா பீல விட்டு போறாரு சார். நம்மளை ஏத்தி விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களோ? ஊர்ல போன் வந்துருச்சு. ஹலோ, பவர் இருக்காரா? ஸ்பீக்கிங். நான் யாரும் கேட்க மாட்டேதா? ஷாட்ல இருக்கேன். அப்புறம் பேசுறீங்களா? நான் சொல்றது கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவேல். சரி, நீங்க யாரு? நானா ஐடி ஆஃபீஸ்ல 19 பேசுறேன். அதுக்குள்ளே மறந்துட்டல. என்ன விஷயம் சார்? நாளைக்கு வாரத்துக்கு ரைடு வர போறா. கொஞ்சம் சேஃபா இருங்க. புரியுதா? உங்க பணத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணோம்ல. இனிமே அவனே நம்மள கூட வைப்பார். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.